1960 அப்பா வாங்கினாங்க. அவர் வாங்கின முதல் வீடு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தது. இந்த வீட்டுக்கு கிடைச்ச ஒரு தேவதைம்பாங்க அம்மாவை. அப்பாவோட அந்த போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த போட்டோ. அப்பா ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கும். ஆனா அப்பா ரூம் கதவு லேசா திறந்து வைப்பாங்க, அந்த ஏசி சில்னஸ் வரணும். இது ஒரு விதத்துல பார்த்தா அந்த புறம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க பெண் குழந்தைங்க இந்த எல்லையை தாண்டக்கூடாது, அது அந்த பக்கம் வரக்கூடாது. வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்பா வந்து வண்டி ஏறுற போது நின்று அந்த மெதுவாக அந்த வீடு அப்படியே திரும்பி பார்த்துட்டு வந்து முதல்ல இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் கஷ்டம். அப்பா தவறினப்போ டீச்சர் வந்துட்டு அப்ப அவரை பார்க்க கூட்டம் வந்தோன்னா அவர் வந்து கையை வச்சு செவுத்து மேல ஏறி குதிச்சு டக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டினாரு, இந்த வேன் மேலே ஏறி நின்னுச்சாரு. நாங்களாம் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு நிக்கிறோம். அம்மா அண்ணன் தான் வந்துடுவாங்க சிவாஜியா. அம்மா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க 2 நிமிஷம். அப்புறம் மெதுவா ஒண்ணு தானே அது சுண்ட குழம்பு அப்படின்னு அது 2 இட்லி வச்சு எடுத்துட்டு இட்லியும் சுண்ட குழம்பும் வச்சு அவருக்கு கொண்டு கொடுத்து அவர் ரசிச்சு சாப்பிட்டுட்டு, எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம வீட்டு சுண்ட குழம்பு ஆசையா சாப்பிடுறாங்க, சங்கடமா இருக்கா. மாடி ஹால்ல தான் காமராஜர் ஐயா, அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாமே வந்து சாப்பிட வந்து அந்த இளந்தோசைங்கிறத ஊத்தி கொடுப்பாங்க, வெள்ளை பணியாரம் ஊத்தி சுட ஊத்தி மாடி ஸ்ரீதேவி வந்து இங்க சேர்ல சுத்தி விளையாண்டுட்டு இருக்குது நான் கேள்வி. ஆமா, இது வந்து எங்க அம்மாவோட வளகாப்பு, அதுக்கு அடுத்தது என்னோட வளகாப்பு. கண்ணை கல்யாணம் பண்ணீங்க கடைசியா நான் பார்த்தேன் அது இங்க இந்த ரூம்ல லாஸ்ட் நான் அப்பா பாட்டை எழுதி பார்த்தது. வணக்கம். நாங்க கவியரசர் கண்ணதாசனோட மகள்கள். நான் ரேவதி சண்முகம், கலைசெல்வி சொக்கலிங்கம். அப்பா வாழ்ந்த வீடு, இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம், 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கவியரசு ஐயாவுடைய நினைவாலயம்னு சொல்லலாம் இல்லையா, இது அவர் வாழ்ந்திருந்த இடம். இது கண்டிப்பா சென்னையோட மைய பகுதி டி நகர். டி நகர்ல இருக்கிற இந்த வீடு, அதாவது அப்பா இருந்த காலகட்டத்துல அவ்வளவு பிஸியா இருந்த ஒரு இடம் இல்லையா. ஆமா, எல்லாமே எனக்கு இன்னும் அந்த பழமை மரம் அப்படியே நீங்க இந்த வீட்டை கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு வருஷமா இருக்கும் அந்த வீடு கட்டி? 1960 1960 அப்பா வாங்கினாங்க. அவர் வாங்கின முதல் வீடு ப்ராப்பர்ட்டி இதுதான். மாடி இல்ல, மாடி சைட்ல ரூம் எல்லாம் இல்ல, நடுவுல இந்த வீடு மட்டும் தான் இருந்தது. அது அப்புறம் தான் கட்டினேன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்ததே. ஓ, இன்னும் சிறப்பு. அப்படின்னா 60 வாங்கினாங்க. அப்பாவோட ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வீடு இடம் அப்படின்னா இந்த வீடு. அவருக்கு ஒரு சந்தோஷம் துக்கம் எது ஒண்ணும் அவர் வந்து இந்த அவரோட அறைக்குள்ள உட்காந்து அது புகுந்துட்டு அது யோசிச்சாதான் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கும். வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல கவனிச்சதே வந்து மொசைக் தர கூட மாறாம அப்படியேதான் இருக்கு. பெருசா நீங்க வீட்டு எதுவும் பெருசா மாத்தின மாதிரியே தெரியல. இல்ல, அது ஆக்சுவலா இது பெரிய அண்ணா வந்து அப்பாவோட அந்த பங்கு வைப்பாங்க இல்லையா, பங்கு வரும்போது பெரிய அண்ணா அந்த வீடை வாங்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சில மாற்றங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள், பட் முழுக்க மாறாம அப்படியே ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு 70% அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு முதல்ல பட்டது வந்து கண்ணதாசன் அரசவை கவிஞர். ஸோ ஐயா அப்படி இருந்திருக்காங்க தெரியும் நமக்கு. எத்தனையோ புகைப்படங்கள் இருக்கு ஐயாவோடது. அந்த மாதிரிலாம் ஒரு வீட்டுல ரொம்ப கேஷுவலா ஒரு கட்பனியன் போட்டுட்டு அப்பா எழுது. இந்த போட்டோ வைக்க காரணம் என்ன? வீட்டோட வாசல்ல அது இது ஆக்சுவலா எல்லாருக்கும் பிடிச்ச போட்டோ, எல்லாருக்கும் பிடிச்ச போட்டோ. அப்பா வந்து தன்னை மறந்து அந்த எழுதுறது அப்படிங்கிற போது அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலா அப்பா எழுத உட்கார்ந்தாலோ அந்த பாடல்கள் சொல்ல உட்கார்ந்தாலோ தன்னை மறந்து அதுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது போட்டோ. ஸோ இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறது ஒரு ஆசைப்பட்டு அப்புறம் அண்ணன் வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்ல போட்டோ. இன்னொன்னு என்னன்னா, இந்த போட்டோ பார்க்குற போது ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பக்கம் போற நிறைய பேர் அதை வந்து வாசல்ல வந்து அந்த அவங்க காலனியை கழட்டிட்டு அப்பாவை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலனியை மாட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்பா மேல ஒரு அபிரதமான பிரியம் உண்டு. அது வந்து இந்த போட்டோவை பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அதனால வந்து அதை வணங்கிட்டு தான் போறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போட்டோ. அப்படிதான் நீங்க சொன்னீங்க இந்த வீட்டுக்கு வந்து அப்புறமா தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. உங்களுக்கு இன்னும் கை குழந்தையா இருந்து பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல நிறைய மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம வயசாக சின்ன வயசுல நம்மளோட மெமரிஸ் தான் நமக்கு காலங்காலத்துக்கும் அதை நினைச்சு பசுமையா யோசிச்சுட்டே இருப்போம். சோ இந்த வீட்டு நீங்க 2 பேருமே வந்து கல்யாணம் போகிற வரைக்குமே இந்த வீட்டுல தான் இருந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அப்படி என்ன நினைவுகள் இருக்கு டக்குன்னு யோசிச்சா? குழந்தையா இருக்கும் நிறைய பசங்களோட அப்பாவோட
அக்கா தங்கச்சி பசங்க எல்லாம் நாங்க வந்து எப்படின்னா இந்த இந்த இப்படி ஓடி விளையாடுவோம், சுத்திட்டு வீட்டை சுத்தி இந்த பக்கமே சுத்தி விளையாடுவோம். ஏன்னா அந்த பக்கம் கொல்லை பக்கம் அந்த கதவு இருக்கு, அது வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா கத்துன்னு கத்துவாங்க, வெளில போய் விளையாடுங்க. பார்க் ஏத்தாப்புல இங்க ஒரு ஓப்பன் இருந்தது, அந்த வழியா உள்ள போய் விளையாடலாம், போய் அங்க போய் விளையாடுங்க, வீட்டுக்குள்ள விளையாடுங்க அப்படின்னு அம்மா கத்துவாங்க. அதெல்லாம் நல்ல ஞாபகம் அவருக்கு. இப்ப நீங்க இந்த திண்ணையை பத்தி என்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அதாவது நிறைய சினிமா பிரபலம் வந்து நீங்க அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. திண்ணையில முதலமைச்சர் ஐயா. ஆமா, அப்பா தவறுனப்போ எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொன்னோன்னே கூட்டம் வந்துருச்சு. வந்தோடனே அப்ப அவரை பார்க்க கூட்டம் வந்தோடனே அவர் வந்து திருப்பி அப்பா கிட்ட இந்த பக்கம் வர முடியல. அதனால என்ன செஞ்சார், ஒரு கையை வச்சு செவுத்து மேல ஏறி குதிச்சு அந்த பக்கம் வெளில வந்துட்டாரு. அது பார்த்த எல்லாமே ஒரே ஆச்சரியம், அவர் எப்படி ஏறி குதிச்சாரு. அப்ப முதலமைச்சரா இருந்திருந்தாரு. வயதும் 64 வயசு மேல கிட்டத்தட்ட ஆமா. இல்லையா? அதையும் பார்க்கணும் அப்பாவோட இது. ஆனா அப்பா மேல ஒரு அந்த ஒரு பெரிய இப்ப சொன்ன மாதிரி அன்னைக்கு அவர் தாண்டி வந்தது மட்டும் இல்லாம அப்பாவோட இறுதி ஊர்வலத்துல வேன்ல அப்பாவோட உடலை ஏத்துனதுக்கு அப்புறமா முகம் தெரியல. அது ஒரு மாதிரி மரச்சாப்புல இருந்ததுன்னு நாங்க கீழே நின்று சொல்லிட்டு இருந்த உடனே சுத்தி பார்த்தாரு. அவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நின்னாங்க. சுத்தி பார்த்தாங்க, யாரும் அதாவது எல்லாரும் தெரியலன்னு சொன்ன உடனே டக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டினாரு. இந்த வேன் மேலேயே ஏறி நின்றுட்டு அது குதிச்சு ஏறிட்டாரு. நாங்களும் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு நிக்கிறோம். ஏறி அப்பாவோட முகத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி எங்களை பார்த்து கரெக்டா நான் கேட்டாங்க, தெரியுதுன்னு சொன்ன உடனே இறங்கி குதிச்சு அந்த இறுதி ஊர்வலத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்து வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் முதலமைச்சர் நானேட்டா 10 பேர் வந்து செய்யலாம். அப்பா வந்து ஒரு நண்பர் அப்படிங்கிற போது அவர் ஆத்மார்த்தமா அத அந்த அந்த தோழமையை வந்து நேசிச்சாரு. 2 பேருக்கும் நிறைய ஊழல்களும் இருந்தது. நான் சண்டைன்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலா ஊழல் தான். ஏன்னா 2 பேருக்கும் சண்டையும் அடிச்சுப்பாங்க, போனும் பேசிப்பாங்க. அப்பா சத்தம் போட்டாங்க, அப்பா சத்தம் போடுறதை வச்சு அவர் உடனே சொல்லுவார், குழந்தை மாதிரி அவருக்கு உடனே கோவம் தணிஞ்சிரும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி அப்பாவோட உடல்ல வந்து நேர விமான நிலையத்துக்கே போய் அங்கிருந்து அப்பாவை ரிசீவ் பண்ணி அந்த பாடியை கொண்டு வரும்போது இன்னமும் எனக்கு காதல ஒலிக்கிற விஷயம் வந்து அது சைரன் சத்தத்தோட வந்தது. முதலமைச்சரோட தான் அது வந்து அப்புறம் அப்பா பாடி இங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் அவர் தான் முடிவு பண்ணார், வீட்டுல வச்சிருந்தா இடம் பத்தாது, பப்ளிக் வரணும்னா நம்ம நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க கொண்டு போட்டேன். இப்ப இந்த புகைப்படம் பார்த்தோம் இல்லையா, அங்க ஒரு புகைப்படம் இருக்கு, நீங்க அதையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அம்மா அப்பா 2 பேருமே சின்ன வயசுல எடுத்தது. அது அப்பா எவ்வளவு எங்க இருக்காரு இல்லையா, அழகா இருப்பாங்க, 2 பேருமே அவ்வளவு அழகா இருப்பாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலா இன்னொரு போட்டோ இருக்கு. அம்மா இதே இதுல அப்பாவும் இருப்பாங்க, ஆனா அப்பா உட்கார்ந்து இருப்பாங்க, பெரியம்மா அம்மா 2 பேரும் நிப்பாங்க. 2 பேரும் அப்பா பக்கத்துல நிப்பாங்க. அதுவும் ஒரு அழகான போட்டோ. அது நாங்க ரொம்ப ரசிப்போம். பட் அம்மா வந்து எங்களை பொறுத்த மட்டும் ஷீஸ் an ஏஞ்சல், ஒரு தேவதை தான். ஏன்னா எங்க குடும்பத்துல யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க, அது அப்பா வழி சொந்தமா இருந்தாலும் சரி, அம்மா வழி சொந்தமா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு கிடைச்ச ஒரு தேவதைம்பாங்க அம்மாவை. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆன அந்த பந்தம் வந்து ரொம்ப 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 இதுவானது, ஒரு மாதிரி ஆழ்ந்த ஒரு இது 2 பேருக்கும். இது நீங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்தது, அதுக்கு ரொம்ப முன்னாடி எடுத்த போட்டோவா? இல்ல, இது வந்து ஆக்சுவலா என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா எதாச்சும் பேசும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் ரொம்ப யங்கா இருக்காரு. ஆமா, ரொம்ப ரொம்ப யங்கா இருப்பாங்க 2 பேருமே. அந்த காலத்துல இந்த மாதிரி சைட் ப்ரொஃபைல் போட்டோஸ்ன்றது ரொம்ப பாப்புலர் இல்லையா? அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த போட்டோ. இந்த மாதிரி ஒரு போட்டோ இல்ல அம்மாட்ட, அதனால அப்பாவோட அந்த போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த போட்டோ. ரொம்ப அழகான ஒரு போட்டோ. ஐயா பயன்படுத்திய கார் இல்லைங்களா? ஐயா இல்ல, நாங்க ஐயாவோட கார் நீங்க. அப்பாவோட இது வந்து இந்த கார் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பா முழுக்க முழுக்க அது கொடுத்துருக்காங்க. அது காமராஜர் ஐயா கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி. இன்னொன்னு என்னன்னா, இந்த வண்டியில வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து அரசவை கவிஞர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கொடுத்தாங்க, டிஎம்பி 5050 ஒரு வண்டி ஒன்று வந்தது, அதுக்கு டிரைவர்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டியை வந்து நாங்க நிறைய பயன்படுத்தியிருக்கோம், அதுதான் சொல்லணும் சின்ன வயசுல. ஆமா ஆமா, இந்த கார் வந்து ஐயா பயன்படுத்தியது கிடையாது, நாங்க பயன்படுத்தின கார் அப்படின்னு நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த கார்? ஐயோ நிறைய ப்ரெஷியஸ். அது அப்பா ஞாபகமா என்ன வச்சிருக்காங்க, ஓரளவு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா வந்து நிறைய பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய 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 பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு இந்த கார்ல வந்து நாங்க போகாத டூர் கிடையாதுன்னு சொல்லலாம். டூர்லாம் 15 பேர், லோக்கல்ல போனா 10-15 பேர். அம்மா வந்து எல்லாரும் ஏதோ அந்த 15 பேர் இந்த கார்ல டெம்போ டிராவலர் மாதிரி ஏத்திட்டே இருப்பாங்க அம்மா.
ஐயோ இடம் பத்தாதுமா, இதுக்கு மேல யாரு இருந்தா? நீ சும்மா இரு, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, நீ வா நீ வா நீ வா. ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஏத்திப்பாங்க. நிறைய பேர் போவோம்னு சொன்னீங்களா? இப்ப ஸ்கூல் படிக்கும் போது எல்லாமே இந்த கார்ல தான் போறதா? இல்ல இல்ல, அப்பெல்லாம் அப்ப ஸ்கூல் பஸ் படிக்கும்போது ஒரு வேன் இருந்தது. வேன் வேன் இருந்தது. 7884 ஒரு வேன் இருந்தது. அந்த வேன்ல வந்து எங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் சென்ட் பீட்ஸ், சென்ட் பீட்டர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட் பேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஹோலி ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் அக்கா படிச்சது வந்து மயிலாப்பூர்ல, அது சட்டன் பேர் ஞாபகத்துக்கு வரல அந்த ஸ்கூல்னா. அப்புறம் இவர் சென்ட் ராஃபிள்ஸ். அதுக்கப்புறம் இவர் EVK சம்பத்தையாவோட பிள்ளைங்க இனியன் இவங்க எல்லாம் எங்க கூட வருவாங்க. அவங்க போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்களே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இப்படி வர்றது. ஸோ அதுக்கு ஒரு வேன் இருந்தது. எங்க வீட்டுக்காரர் விளையாட்டா சொல்லுவாங்க, நாய் வண்டி இருப்பாங்க, உங்களெல்லாம் பிடிச்சி அதுக்குள்ள போட்டு வெளியில அனுப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி அதுலலாம் டூர் போயிருக்கோம். ஆனா இந்த வண்டி வந்து ஒரு மறக்க முடியாத வண்டி. லோக்கல் ஆகட்டும், வெளியூர் ஆகட்டும். ஏன்னா நாங்க எங்க ஃபேமிலியில நானு, என் தங்கச்சி, நாங்க 4 பேர் எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் என் தங்கச்சி அவ பையன், அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவோட அக்கா பையனும் அவங்க ஒய்ஃப், அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அந்த டிரைவர் வேற. அதுல 10 11 பேர். நல்லா உங்களுக்கு குழந்தைங்க வந்து கூட நீங்க போயிருக்கீங்க இதுல. சவுத் இந்தியா டூரே போனோம். சவுத் இந்தியா டூர் போனோம். எப்படி இதுல உட்காந்து வந்தீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் போனோம். அந்த வயசுக்கு அது தெரியல. அது ஒரு சந்தோஷமா இருந்தது. போற இடங்கள்ல ரெஸ்ட் எடுத்துக்க எல்லா இடம் பார்க்கும்போதே கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த மாதிரி வண்டி எல்லாம் கிடையாது. 4 பேர் ஏறுறதே பெரிய பிரச்சனை. இதுவா இருக்கு. அதுக்கு மேல ஏறினாலும் இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து குழந்தைங்க அதுக்கு ஆமா 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 கம்ஃபர்டபுள் கரெக்ட் தான். ஜோனுக்கு தான் போயிட்டாங்க. ஆனா நாங்க வளர்ந்ததுன்னா படுக்கிறது இந்த மாதிரி மாடியில, இந்த வராண்டா, வெளியில உள்பக்கம் வராண்டா, இதுல எல்லாம் வந்து ஒரு 20 இந்த சீசன், அதாவது இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டா பெரியம்மா வீட்டுல இருந்து பிள்ளைங்க, அப்பா அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம் எல்லாரும் வந்துருவாங்க, இங்க வந்துருவாங்க. அப்ப வந்து அப்பா ரூம்ல மட்டும் தான் ஏசி இருக்கும். அது அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, டேய் இது அந்த ஹால்ல ஏசி போடணும், பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பா. அப்பெல்லாம் அந்த அளவு இது வரலையே, பெருசா ஏசி போட்டுக்கிற அளவுக்கு வசதி இருந்தது. ஆனா வந்து அந்த இப்ப என்ன டெக்னாலஜி, அது என்னது, அது அந்த மாதிரிலாம் இல்ல, பெருசா அந்த அளவு வரல. ஆனா அப்பா ரூம் கதவு லேசா திறந்து வைப்பாங்க, அந்த ஏசி சில்னஸ் அது முன்னாடி ரூம்ல படுத்திருப்போம், ஏசி கதவு அது வரணும்னு சொல்லிட்டு திறந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஸோ அற்புதமான ஞாபகங்கள். 60ல வந்தாலும் அப்பா வந்து 81ல வந்து இதுக்கு அமெரிக்கா போகும்போது இந்த வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. வீட்டு மேல அப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. பட் அப்பா வந்து வண்டி ஏறுற போது நின்று நம்ம மெதுவாக அந்த வீடு அப்படியே திரும்பி பார்த்துட்டு வந்து முதல்ல இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் கடைசி. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். உள்ள போய் பார்க்கலாம். வரவேற்பறைன்னு சொன்னா மேபி இது எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அப்பாவுக்கு வரவேற்பறைன்னு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரியும் அப்பா யாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசி, ஆக்சுவலா இந்த ரூம்ல அண்ணா சோஃபா போட்டிருக்காங்கல்ல, சோஃபாப்பெல்லாம் கிடையாது, மெயினா தான் இருக்கும் இந்த ரூம். இந்த கபோர்ட் 2 அப்பாவோட புக்ஸ் வேணும்னு அங்க இருந்தது. இப்ப அதை மாத்தி இங்க கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இந்த 2 கபோர்டும் அதுவும் அப்பாவோட அவார்ட் கபோர்ட்ஸ் தான், அது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி டோட்டலா காலியா இருக்கும். யார் வந்தாலும் அப்பாவை பார்க்க நேரம் அங்க போயிருவாங்க. அது அப்பாவோட ரூம். அதுதான் அவரோட ரூம். இப்ப அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் லாக்டா இருக்கு. அது வந்து அந்த ரூம்ல தான் அப்பா வந்து முதல்ல இருந்தது இந்த ரூம். அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ரூம் கட்டினாங்க. ஸோ நைட்ல நாங்க இந்த ரூம்ல படுத்துருவோம், அப்பா அந்த ரூம்ல படுத்திருப்பாங்க. அது ஏசி போட்டிருப்பாங்க. அது ஏசி சில்னஸ் எங்களுக்கு வரணுங்கிறதுக்கு லேசா டோர். ஓகே, நீங்க வெளிய சொன்னது இதுதான், இந்த ரூம் அது உள்ள அவரோட ரூம். அதுதான். சோ அதுல வந்து அது ஏசி காத்து வரதுக்காக அது திறந்து விடுவாங்க. இந்த டோரை மட்டும் நாங்க சாத்திடுவோம். இல்ல பெரும்பாலும் வந்து இங்கேயும் படுத்திருப்போம். சில நேரங்கள்ல அங்கதான் போறதுன்னு இல்லாம இங்கே எல்லாம் படுத்திருப்போம். இப்ப வரிசையா அந்த பக்கம் நிறைய, இந்த பக்கம் எல்லாம் வரிசையா படுத்திருப்போம். அது ரூம் வேற இத்தனைக்கும் 1 2 மேல 4 5 6 ரூம் இருக்கு. யாரும் தனித்தனி ரூம்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணா தூங்குறதா. பாவம் ரூமே இல்ல, ஒண்ணா படுத்து நினைச்சுக்க. வேடிக்கையான கதை ஒண்ணு உண்டு. அவ எல்லாம் நாங்கெல்லாம் அந்த பக்கம் படுத்திருப்போம், இந்த பக்கம் அம்மா ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் படுத்துடலாம், அவங்களாம் படுத்திருப்பாங்க. எங்க கால் மாட்டுல பிள்ளைங்க ஓட்டிட்டு வந்த சைக்கிள் ஒரு கொண்டு வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த தூக்க காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த காலில் ஒரு நாள் உதஞ்சிருக்கா, சைக்கிள் சாஞ்சிருச்சு, சைக்கிள் அப்படியே புடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. அது எந்திரிச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணும். தூக்கத்துல எப்படி ஞாபகம் சைக்கிள் விழுக போகுதுன்னு தெரிஞ்சாலும் என்னமோ தெரியல, சைக்கிள்ல புடிச்சிட்டு அவ அது சைக்கிளை கையில பிடிச்சபடி இருக்கு, அவ தூங்கிட்டு இருக்கா. அது ரொம்ப நாள் வரைக்கும் விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. அது எந்திரிச்சு சைக்கிள் நிறுத்தி வைப்போம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. தூக்கத்துல எழுந்து பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் எல்லாருமே இப்போ கிண்டல் பண்றீங்க நீங்க? சிரிப்போம். இப்போ எந்திரிச்சு சிரிப்பு பார்த்தா சிரிச்சோம், அதுக்கப்புறம் நிமித்த வச்சது.
எல்லாரும் எந்திரிச்சு சைக்கிள் பிடிச்சி தூங்குறதான் பாக்குறோம். இல்ல அதை இப்போ வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அது. ஆமா, இப்ப வரைக்கும் அந்த இன்சிடென்ட சொல்லாம இருந்துக்கிட்டு. 2வது நாங்க எல்லாம் படுத்திருப்போம். அம்மா கூப்பிட்டு பார்ப்பாங்க. காலைல ஸ்கூலுக்கு போறதுக்கு யாரும் எழுந்துக்க மாட்டோம். நேரா எந்திரிச்சு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணா ஒவ்வொரு டிக்கெட்டா கத்திக்கிட்டே எந்திரிக்கணும். வேற வழி கிடையாது. எந்திரிச்சு பின்னாடியே போய் அதுக்கப்புறம் ரெடி ஆகும். இல்ல அந்த ஃபேனு பழைய ஃபேன் மாதிரி தான் இருக்கு இல்லையா? அது ஆமா, அதுவே அப்படியே அப்படியே மாத்தாம மாத்தாம வச்சிருக்காங்க. இருக்கு. இந்த கருடரா இது எல்லாமே அந்த கார்டன்லாம் ஆமா ஆமா இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் பழைய வீடுகள்ல தான் இந்த மாதிரிலாம் மெயின்டைன் உண்டு. பண்றது கொஞ்சம் கஷ்டம். கரெக்ட். அது இந்த இதெல்லாம் பிடிக்காம கரையாலாம் பிடிக்காம இருந்த மரத்துல வச்சிருக்காங்க நல்லா. அதனால இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த பில்டிங். இப்பெல்லாம் யாரு இப்படி கட்டுறாங்க கண்டிப்பா. இல்லைங்களா? இல்ல இப்ப அப்பா எழுதுற பாடல்கள் எல்லாமே இங்க உருவாகிறது தான் அப்படின்னா இல்ல எல்லாமே அதான் எல்லாம் இல்ல. மேக்ஸிமம் சொல்றேன் கொஞ்சம் வீடுகள். பாடல்கள் அப்பாவோட ஒருவேளை அப்பாவோட எண்ணங்கள்ல எதுவும் உருவாகி எதுவும் வந்திருக்கலாம். இருக்கும் கவிதைகள் அது இதெல்லாம் வந்திருக்கலாம். எழுத மாட்டாங்க. எழுத போனது வந்து இங்க கிடையாது. அமைதி இல்ல. கத்துன்னு கத்துவோமே நாங்கதான். கத்திக்கிட்டு திருவோம். அப்பா எல்லாம் இவங்க ஆனா நல்லா அது இல்லாமயே அப்பாவுக்கு முடியாது. ஆமா. வீடு நிசப்தமா இருந்தாலும் அப்பாவுக்கு பிடிக்காது. அதுவும் வந்து என்ன பிள்ளைங்க சத்தத்தையே காணும். என்னடா எல்லாத்தையும் கூப்பிடு, ஒரு டிக்கெட்டை கூப்பிடு, இந்த டிக்கெட்டை கூப்பிடுன்னு அப்பா வீடு அமைதியா இருந்ததுனால பிடிக்காது. பிடிக்காது. ஆனா இங்க அப்படி எழுதின பாடல் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எனக்கு வந்து கண்ணை கலைமணிங்க கடைசியா நான் பார்த்தேன். அது இங்க இந்த ரூம்ல லாஸ்ட் நான் அப்பா பாட்டை எழுதி பார்த்தது அது. அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்க அமெரிக்கா கிளம்புறாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தோம். வரும்போதே அப்பா பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. உள்ள விட மாட்டேன்னுச்சு அப்பாவோட பிஏ. அப்பாவுக்கு டக்குன்னு அந்த இது கட்டாயிரும் அப்பாவுக்கு. அதுக்காக விட மாட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தப்போ அப்புறம் தான் தெரியும் கண்ணை கலைமணி வீட்டுல எழுதி. அது இங்க எழுதுன மாடியில சாங். எழுதியிருக்காங்க. இந்த மாடியில ஒரு 1, 2 கம்போசிங் நடந்திருக்குன்னாங்க. பட் பொதுவா பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப விட்டுற மாட்டாங்க. எங்கேயும் போய் பார்க்கணும் கொள்ளணுங்கிறதுக்காக. ஸோ அது எட்டி நின்று பார்த்து அந்த மாதிரி இப்போ இந்த பழனி படத்துல வராங்கன்னா 2 தம்பி 2 பாட்டுலாம் வீட்டில் ரெக்கார்ட் ஆனது தான். அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 1, 2 இது. மற்றபடி போற இடங்கள்ல தான், ஸ்டுடியோக்கள்ல தான் பெரும்பாலும். ரெகுலரா வீட்டுக்கு வர்ற அவரோட நண்பர்கள், சினிமா நண்பர்கள். சினிமா நண்பர்கள் நிறைய கோவை செடியன் ஐயா வருவாங்க, ஈவிகே ஐயா வருவாங்க. அப்பாவோட அக்கா தவறுனப்போ அதை விசாரிக்க காமராஜர் வந்து இந்த இடத்துல தான் உட்கார்ந்து காமராஜரையே சும்மா வந்திருக்காங்க, நான் அறிஞர் ஒரு அண்ணா தடவை தான் வந்திருக்காங்க. அப்படியா? காலை மலைக்கு உடனே அப்ப நான் பக்கத்துல உட்காந்து அவரை பார்த்துனே இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கறது. காமராஜர் ஐயா வந்திருக்காங்க, அறிஞர் அண்ணா ஐயா வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க, கலைஞர்லாம் வந்திருக்காங்க. அம்மா இறந்த போதும் கலைஞர் முதல்ல வந்தாரு. சிவாஜி ஐயா இந்த ரூம்ல தான் எல்லாம் எதாச்சும் அப்போ சிவாஜி ஐயா வராங்கன்னு சொல்லிட்டு சேர் ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க. சேர் போட்டோன்னா அவர் உட்காந்துட்டார். ஏன்னா இங்க இந்த ரூம்ல எதுவுமே இருக்காது. சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் அப்ப நினைக்கிறேன் எம்எஸ்சி மாமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள அம்மா சமயக்கட்டுல இருந்து வேலை பார்க்கும்போது தான் அம்மாவை கூப்பிட்டாரு. அம்மா அழகா பேர் சொல்லி பார்வதின்னு கூப்பிடுவாரு. அம்மா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க சிவாஜி ஐயா. பார்வதி நீங்க வா அப்படின்னாரு. என்ன ஒரே வாசமா இருக்கு உள்ள கிச்சன்ல இருந்து ஏதோ வாசனை வருது, ரொம்ப வாசனையா இருக்குன்னு அம்மா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க 2 நிமிஷம். அப்புறம் மெதுவா ஒண்ணு தானே அது சுண்ட குழம்பு அப்படின்னு எனக்கு 2 இட்லி வச்சு எடுத்துட்டு வா. இட்லியும் சுண்ட குழம்பும் வச்சு அவருக்கு கொடுத்து அவர் ரசிச்சு சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறம் அம்மா உள்ள வந்து எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம வீட்டு சுண்ட குழம்பு ஆசையா சாப்பிடுறாங்க, சங்கடமா இருக்கு, அவருக்கு வேற ஏதாவது வச்சு கொடுக்காம இதை கொடுக்குறமே சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறக்க முடியாத உரிமையா வந்து இருப்பாங்க இந்த வீட்டுல வந்து வருவாங்க. பட் ரொம்ப அடிக்கடி வந்தது கிடையாது. வந்த வரையிலேயே நான் பார்த்தது. இப்ப நிறைய சந்திரபாபு அவங்கலாம் வந்திருக்காங்க, ஜெமினி அவங்க வந்திருக்காங்க, சாவித்திரிமா ரெகுலரா நிறைய தடவை வந்துருக்காங்க. நான் பார்த்தது இல்ல, ஒரு தடவை கூட பார்த்திருக்காங்க. நீங்க பார்த்ததே இல்ல. ஸ்கூல் போயிருப்பேன் நானு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அம்மா ரூம்ல பாய் இருக்கேன். என்னம்மா யாரும்மா வந்தானே? சாவித்திரி அம்மா வந்தாங்க. நான் தான் பார்த்திருக்கேன். நான் 4-5 தடவை பார்த்திருக்கேன். அது எந்த ரூம் அவங்க வந்து அந்த இது பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு. அது அம்மா ரூம், இது அப்பா ரூம் ஒண்ணுங்க. ஓகே. அது அம்மா ரூம். அதுலதான் நாங்க இருப்போம் ஃபுல்லா. சோ ரெகுலரா சாவித்திரி அம்மா வந்தாங்கன்னா அந்த ரூம்ல தான் வந்து அந்த ரூம்ல வந்து ஆனா எதையும் யாரையும் நேரா வருவாங்க, வண்டியை நிறுத்திட்டு உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. எதுவும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள எதுவும் வேதனை இருக்குமோ சில நேரங்கள்ல கண்ணுல கண்ணீர் வடியும். எப்போவாவது காஃபி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு அவ்வளவு கரெக்டா தெரியல. பட் எதுவும் சொல்லணும் அம்மா கிட்டனா இந்த ஹாலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணின்னு கூப்பிட்டு ஏதோ பேசுவாங்க, சொல்லுவாங்க, போயிடுவாங்க. பட் ஆனா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் இருந்தது. அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். அது வந்து நைட்ல அப்பா ரெகுலரா போன் பேசுவாங்க சாவித்திரி அம்மாக்கு. ரெகுலரா போன் அது நான் கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். இல்ல இந்த போன் தான். இந்த போன்ல ஓ பேசுவாங்க. அப்ப நாங்க இங்கதான் படுத்திருப்போம்ல. அப்ப வந்து என்னம்மா ஏமா அப்படி பண்ண அப்படின்னாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிச்சேன்னா அது தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அம்மாட்ட கேட்டேன். அப்பா நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்குமான இது நிறைய அப்பா கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண அதெல்லாம் நாங்க கேட்டிருக்கேன் நானு. அதனால அவங்க கிட்ட ஒரு இது. பட் ரொம்ப வந்து எல்லாரோடையும் கலகலன்னு பேசி அப்படிலாம் நான் பார்த்தது இல்ல. வருவாங்க. தேவிகா அம்மா வருவாங்க. சோழமங்கலம் ராஜலட்சுமி வந்து பயங்கர அம்மாவோட ஃப்ரெண்டு. அம்மா ஜானகி இருக்காங்களே, அவங்களும் அம்மாவோட க்ளோஸ்.
அவங்க ராதிகாவோட அம்மா கீதா ம். இந்த ஆண்டி வருவாங்க, அந்த அம்மா வருவாங்க. வந்து எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து நின்னு அம்மாவ வந்து பேசிட்டே இருப்பாங்க அம்மாட்ட. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எத சொல்றது எல்லாம் பேசுவாங்க. பட் இன் அவுட் எல்லாமே பேசுவாங்க அம்மாகிட்ட அவங்க. அத நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தாசரி நாராயண் ராவ் வைஃப் அவங்க இருக்காங்க. ம். அவங்க பக்கத்துல அவங்களும் தான் இருந்தாங்க பக்கத்து வீட்ல முதல்ல. குடியிருந்தாங்க. ஸோ அவங்களும் அவங்க வந்தாங்கன்னா, அவங்க எங்களையே அம்மாட்ட பேச விட மாட்டாங்க. அவங்க அம்மா முகத்த திருப்பி திருப்பி அம்மாட்ட பேசிட்டே இருப்பாங்க. பத்மா. பத்மா ஆண்டி. அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பட் ரொம்ப பெரிய செலிபிரிட்டீஸ் அப்படின்னு சொல்ற ஆளுங்க வந்து ரொம்ப வந்தது இல்ல. ஓரளவுக்கு இவங்க தான் வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி வந்து இங்க சேர்ல சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருந்தது நான் ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அது வந்து அம்மா கூப்பிட்டு காமிச்சாங்க. என்னன்னா ஸ்ரீதேவி வந்து அப்ப படத்துல வாய்ப்பு கேட்டு வந்த சமயம், அதாவது ரொம்ப குழந்தை. அந்த துணைவன் படத்துல. ஆமா ஆமா ஆமா. அப்ப தேவராயட்ட சொல்லி துணைவன் படத்துக்கு அவங்கள அறிமுகப்படுத்தி அந்த வாய்ப்ப வாங்கி குடுத்தது அப்பா தான். அது ஆக்சுவலா வந்து இதுதான் அவங்களோட அப்பா வாங்கி குடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட அம்மா ஒருவேளை யார்ட்டயும் சொல்லியிருந்திருக்கலாமா என்னமோ எனக்கு எங்களுக்கும் தெரியல. ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக்ல வந்து ஆ அ இவங்கள ஸ்ரீதேவிய வந்து ஒரு இது கட்டுரை எழுத சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்ப அவங்கள பத்தின கட்டுரை வரும்போது சொன்னாங்க, என்ன முதல்ல அறிமுகப்படுத்தினது கவிஞர் அவர்கள் ஓ! தான். அதனால அப்பா இறந்த வருஷம் கூட அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணல. அது வேண்டாம். அவருக்காக கேள்விப்பட்டிருக்கேன். இதுன்னு சொல்லி பண்ணல. நெறைய ஷீல்ட்ஸ் இருக்கு. அப்ப அது குறிப்பிட்டு சில படங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு? நெறைய இருக்குங்க. ஆக்சுவலா பாசமலர், அப்புறம் குமுதம் இதுல வந்து 2 வாங்கியிருப்பாங்க. குமுதம் படத்துக்கு. ம்ஹ்ம். அது அதுக்கப்புறம் நெறைய அந்த நாடோடி மன்னனோடது. இது பாவ மன்னிப்பு, பாவம் 3ஆம் பிறை, இது உதிரி இது பூக்கள், என்னது இது குழந்தை பாசமலர், வச்சது? அதான் பாசமலர். 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 அதுல நெறைய அதான் அந்த ஷீல்ட் எல்லாம் அப்ப கூட ஆக்சுவலா நேஷனல் அவார்ட் வாங்குனது கூட அப்பா வந்து குழந்தைக்காக படத்துக்காக ராமன் என்பது சிந்து நதி அந்த பாட்டுக்காக தேவன் வந்தான் தேவன் வந்தான் அதாவது நதிகளை இணைச்சு ஒரு ரிலீஜனையும் இணைச்சு அதாவது இதையும் மதங்களையும் இணைச்சு அப்பா பாட்டு எழுதுனதுனால அந்த பாட்டுக்கான விருது முதல்ல அப்பாவுக்கு ஒரு பாடலாசிரியருக்கு அப்பாவுக்கு, தேசிய விருது. தேசிய விருது வாங்கினாங்க. இந்த விருதுகள் எல்லாம் 1, 2 தவிர அநேகமா அப்பா வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்பா சார்பா வேற யாராவது வாங்கியிருப்பாங்க. எதனால அது? ஏன்னா அப்பா வந்து பெருசா விருது கிடைக்கிறதுக்கோ விருதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து இது என்ன எதை பாராட்டுறாங்க, நம்ம எழுதுற பாட்டு பிடிச்சிருக்கு அவ்வளவு. அந்த சந்தோஷம் அப்பாவுக்கு எப்பவுமே உண்டு. விருதுகள் மேல பெருசா விருது ஒரு கிடைக்கும் விருது கூட வாங்கினதே இல்ல. எனக்கு தான் எதுவும் அப்படின்னு ஒரு 3 நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவோட அசிஸ்டன்ட் பஞ்சவர்ணாச்சலம் இவங்க யாரோ அவங்க மாதிரிதான் அண்ணா தான் அண்ணன் போய் எங்க அண்ணன் வாங்கியிருக்காங்க. எல்லாம் வாங்கிருக்கு. அதே மாதிரி அந்த தேசிய விருது வாங்கும் போதும் அப்பா போயிட்டு அதுக்கான ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு டெல்லியில போயிட்டு மத்தியானம் படுத்து தூங்கிட்டாங்க. போக வேண்டிய நேரத்துக்கு போகல. அப்பாவுக்கு பதிலா அப்பாவோட அண்ணன் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா இங்க இருந்து அங்க தூங்குறதுக்கு போனீங்களா அப்படின்னு. இவ்வளவு பெரிய கப்பு வந்து சர்வ சுந்தரம் படத்துக்காக கொடுத்தது. அவ்வளவுதான். அது நல்ல அது பெரிய கப்பு. அதோட சரி. இங்க வைக்க முடியல இந்த இடத்துல. இந்த விருதுகள்லாம் இப்ப பாக்குற போது மனசுக்கு கொஞ்சம் ஒரு பாரம் இருக்கு. எவ்வளவு வாங்கியிருக்காங்க. நமக்கு வந்து அது பெருசா அப்பாட்ட போய் அப்பா இதுக்கு குடுத்துருக்காங்க, அதுக்கு குடுத்துருக்காங்க. என்ன பாட்டு, எந்த சூழ்நிலை, எதுக்கு எழுதுனீங்க, எதனால இந்த விருது உங்களுக்கு கிடைச்சு எதுவுமே கேட்கலையே நம்ம. இன்னைக்கு அன்னைக்கு தான் விருது அப்பா ஐயோ அப்பா அவார்டு வாங்கியிருக்காங்க வாங்கி போயிடலை அவ்வளவுதான். சோ இல்ல, இதுலயும் ஒரு சின்ன ஒரு மெடல் வாங்கினாலே நமக்கு தாங்காது சந்தோஷம். ஆனா இதுல எதுல அப்பா வாங்கி வந்து இன்னும் ஒரு மண்டகணம் கூட கிடையாது அப்பாட்ட. அது வந்து ஒரு நின்னு பெரிய- ஐயோ இதெல்லாம் நான் வாங்கின விருதுன்னு அவர் ஒரு நாளும் சொன்னதும் கிடையாது. இதுல கொஞ்சம் ஆக்சுவலா இதுல பாதி பெரியம்மா வீட்டுல கொடுத்துட்டாங்க. அதுல இருக்கு. சோ மீதி தான் இதுல அதுல வந்து சிவந்த மண் வந்து ஒரு உலக உருண்டை மாதிரி இருக்கும். ஒரு உழவன்று அது நிக்கிற மாதிரி வரும். அதை வச்சு அப்பாட்ட அப்பதான் ஷீல்ட் வாங்கி கொண்டு வந்து ரூம்ல வச்சிருந்தாங்க. அப்பாவை பார்க்க ஃபாரின்ஸ் வந்திருக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டாங்க அப்பா. வந்து ஒரு அப்பா வந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து தன்னுடைய எழுத்துக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு உண்டு. பட் விருதுகள் அந்த விருதுகள் கிடைச்சா எனக்கு ஒரு பெரிய அப்படிலாம் என்னைக்குமே நினைச்சது. நினைச்சதே கிடையாது. அந்த கர்வமும் அவருக்கு இருந்தது கிடையாது. அதனால மெமரபிள் இதெல்லாம். அப்ப ஆனா அது கொஞ்சம் நாளாவட்டத்துல கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் அத மெருகு எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இப்ப வச்சுக்கணும். 100வது வருஷம் வருது இல்ல, அதெல்லாம் ரெடி பண்ண பண்ணணும் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி எல்லாம் ரெடி Polish பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் காக்கா வந்து வரும். அப்பா படிச்ச புத்தகங்கள். ஓகே. அப்பா ஆனா இந்த புத்தகத்தை உட்கார்ந்து வாசிச்சு அப்படிலாம் நாங்க பார்த்தது கிடையாது. அப்போ அந்த நேரம் செலவழிச்சு இந்த புத்தகத்தை படிச்சேன் அந்த அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. போய் படுத்து பார்த்தோம்னா அப்படி லேசா படுத்துட்டே புரட்டுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாங்கன்னா 2 புரட்டு போட்டுப்பாங்க. அவ்வளவுதான் பார்த்திருக்கோம். இப்ப தெரியுது எவ்வளோ படிச்சிருக்காங்க. அந்த அந்த தாகம் படிப்புக்கான தாகம் இருந்திருக்கும் போல. அவ்வளவு படிச்சிருக்காங்க. இந்த அலமாரி அந்த அலமாரி எல்லாமே. ஏன்னா ஒவ்வொன்னுத்தரையும் எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது படிச்சது அத்தனை தன்னோட ஞாபகத்துல ஏத்திக்கிட்டு எந்த நேரத்துல அது எதை தேவையோ அதை பயன்படுத்தணும்னு பயன்படுத்தணும்னு அழகா கொண்டு வந்து அந்த தேவையை பயன்படுத்திப்பாங்க. அப்பா பயங்கரம். ஸோ இந்த ரூம் பார்த்தாச்சு. அப்பாவோட டிராயிங் ஹால். ஆனா அப்பாவோட பெட்ரூம் தான் அப்பாவோட டிராயிங் ஹால். இருந்தாலும் இந்த ஹால்ல நடந்தது சொல்லி அடுத்த ஹால்.
இந்த ஹால் வாங்க. ஸோ இது வந்து அந்த ஹால் மெயின் இது. அதுக்கு அடுத்தது இந்த ஹால். இது ஒரு விதத்துல பார்த்தா அந்தப்புறம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க பெண் குழந்தைங்க இந்த எல்லையை தாண்டக்கூடாது. அது அந்த பக்கம் வரக்கூடாது. தேவையில்லாம அனாவசியமா வரக்கூடாது. ஒரு கதவு இருந்தது. அந்த இந்த கதவு இல்ல இடத்துல ஒரு இப்போ. கதவு இருந்தது. அந்த கதவு லேசா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப கிளம்பிட்டாங்க, யாராவது கிளம்பிட்டாங்க. யாரும் வெளியாட்கள் அது அப்பா விரும்புறது இல்ல. ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க, சினிமா நடிகர் நிறைய கம்போசிங் அது இதுன்னு எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் அப்பாவோட சரி. எங்க நாங்க அப்படி லேடிஸுக்கு போகக்கூடாது. மட்டும்தான். எங்க இந்த அண்ணன்லாம் பக்கம். நல்லா தெரிவாங்க. எங்களுக்கு மட்டும் பெண் குழந்தைங்க மட்டும் அந்த பக்கம் அனாவசியமா வரக்கூடாதுன்னுவாங்க. நம்ம பள்ளிக்கு போறதா இருந்தாலும் இந்த பக்கம் போய் இப்படி போய் பின்னாடி வச்சாங்க. அந்த வெளிய போற வாசல் இருக்கு. அது வழியா போய் தான் கேட்ல ஏறணும். ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஹாலுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அப்பா வாங்கும்போது வந்து இது ஒரு முத்தமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அம்மா அத சொல்லி ஞாபகம். நாங்க பார்த்த ஞாபகம் இல்ல. ஸோ இது வந்து ஒரு மணல் இது வந்து உள்ளுக்குள்ள அந்த காலத்து வீடு மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அப்பா வாங்குனதுக்கப்புறம் இத ஏத்தி கட்டி, இது ஹால இதுவாக்குனது. ஆனா இந்த ஹால்லயும், அந்த ஹால்லயும் நடக்காத விசேஷங்கள் கிடையாது. ஆ அப்பாவோட அக்கா, தங்கச்சி அவங்க குழந்தைங்க கல்யாணத்துல இருந்து, அம்மா வழி சொந்தங்கள் கல்யாணம் 2 கல்யாணம் இங்கேயே நடந்தது. கல்யாணமே இங்க நடந்தது. அந்த பெரிய வெளியில வராண்டா இருக்கு இல்லையா? ராமகண்ணப்பன்னு சொல்லி அப்பாவோட அசிஸ்டன்ட். அப்பாவோட அவரோட வாசல்லே வச்சு சேர்ல உட்கார வச்சு தாலி கட்டணும். அவரோட கல்யாணம். அப்புறம் எங்க அப்பா அம்மாவோட அக்கா பொண்ணு அப்பா வளர்த்து பெரிய அவங்கள தான் மூத்த அக்கான்னு சொல்லுவோம் நிர்மலா அக்கான்னு. அவங்களோட கணவர் வந்து மதுரை திருமாறன். அவங்களுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணின்னு, அவங்க கல்யாணமும் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ரோடு மறைச்சு பந்தல் போட்டு கல்யாணம் இங்க நடந்தது. ஸோ அவங்க 2 கல்யாணமும் இங்க நடந்தது. நல்ல வளகாப்பு இந்த ஹால்ல. அழகா. பேசி முடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதான் நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்க வந்ததுல அந்த ஹாலு. அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டு பிள்ளைங்களுக்கும் அதேதான். எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அம்மா சாப்பாடுக்கெல்லாம் ஆள வச்சு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா, கல்யாண வீட்லருந்து எல்லாரும் வந்தாங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறது, கல்யாணம் பேசி முடிச்சுக்கிறது எல்லாமே இந்த வீடு. ஸோ அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இந்த வீட்ல. இது எது எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வு என்னன்னா, ஒரு ராசியான வீடு. நெறைய விசேஷங்கள். இவங்க வந்து அப்பா பெத்தவங்க காமிங்க. இது வந்து அப்பாவோட அப்பா. சாத்தப்பையான்னு சொல்லுவோம். சாத்தப்பன் அவங்க பேரு. சாத்தப்பையான்னு சொல்லுவோம். விசாலாட்சி. அப்பாவோட அம்மா. விசாலாட்சி அப்பத்தா. இது அப்பா, அம்மாவோட அந்த ஃபோட்டோ. இது வந்து வெளியில பார்த்த ஃபோட்டோ. இது வந்து அப்பா வந்து எங்கள அ அப்பாவ ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட அப்பத்தா. தத்து அப்பாவ கொடுத்தவங்க. தத்து எடுத்துக்கிட்டவங்க அப்பாவ. எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இறந்து போச்சு. குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு, இந்த அப்பத்தா தான் எடுத்துட்டு அவங்க வந்து அப்பா பொறந்த சிறுகொண்டல்பட்டியில, இவங்க காரைக்குடி. காரைக்குடியில தான் அப்பாவுக்குள்ள ஆமா. ஆக்சுவலா இந்த அப்பத்தா வந்து இந்த ஃபோட்டோ இருக்கும் பாருங்க. அம்மா, எங்க 2 அண்ணனுங்க அப்பத்தா. அவங்க அப்பாவ ஸ்வீகாரம் எடுத்த அப்பத்தா. அவங்க கிட்ட தான் ரொம்ப நாள் அம்மாவும் இருந்தாங்க. இந்த அப்பத்தா ஐயாகிட்டயும் அம்மா இருந்தாங்க. அப்பாவ பெத்த அப்பா வந்து அம்மா மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. எங்க அப்பா பெத்த 7 அவதாரம். நாங்க 7 பேரும் எங்களோட இது. அதுக்கப்புறம் ஒரு நல்லா வளர்ந்ததுக்கெல்லாம் அப்புறம் எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாரி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். 7 பேரும் உட்கார்ந்து. அது நீங்க இந்த பக்கம் நிக்கிறது அக்கா. இங்க சேர் கிட்ட இருக்கிறது நானு. அங்க இருக்கிறது அண்ணாதுரை அந்த அண்ணா. என் இந்த அண்ணா பக்கத்துல காந்தி. நிக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் இந்த அண்ணா பல் டாக்டர் அண்ணா. இது இன்னும் ஸ்ரீனிவாசன். நடுவுல இருக்கிற என் தம்பி கோபி. இத பார்த்துட்டோம்ல. ஆமா. இது வந்து என்னோட திருமண புகைப்படம். அது முதல்ல 70s திருப்பூட்டுன்னு சொல்லுவாங்க. தாலி கட்டுறது. 72ல 72. கல்யாணம் எனக்கு. அது வந்து எங்க அம்மாவோட வளகாப்பு. ஓகே. அதுக்கு அடுத்தது என்னோட வளகாப்பு. ஓகே. உங்களோடது. அந்த வளகாப்பு ஃபோட்டோ அது. அது குட்டி பசங்க எல்லாமே வந்து எல்லாமே முதல் இது அது டாக்டர் அண்ணனோட ஃபோட்டோ. அது சின்ன குழந்தை. காந்தி. காந்தி இல்ல. பெரிய அண்ணன் போட்டோ. பெரிய அண்ணன் ஃபோட்டோ. தம்பி அது. ஓகே. நடுவுல அந்த கடைசில பக்கத்துல தான் 2வது டாக்டர் அண்ணன். டாக்டர் அண்ணனோட ஃபோட்டோ. அவங்க சின்ன வயசு போட்டது எல்லாமே இங்க இருக்கு. ஆமா. பசங்களோடதுலாம். இது 2 குட்டி இது 2ம் பெரிய அண்ணனோட குழந்தைங்க 2 ஓகே. பேரும். ஆமா. முரளியும் கார்த்தியும். கார்த்தி பெரியவன், முரளி இப்போ நம்ம மட்டும் பேசினா இல்லையா? ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ரூம் தான் சாவித்திரி அம்மா வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தது அம்மாவோட ரூம் சொல்லி. அம்மாவோட room. அது ஒரு காலத்துல அம்மாவோட ரூம். அதுக்கப்புறம் என்னோட ரூம். ஏன்னா அந்த ரூமை விட்டு வெளில வரதுக்கு எனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. வந்தாலும் இந்த ஹாலோட சரி இங்கெல்லாம் வர முடியாது. எனக்கும் என்னோட பொழுதுபோக்கு அந்த ரேடியோ கேட்கறது. ஸோ என்னோட ரூம் அது உங்க ரூம் அது கிடையாது. என் ரூமா இருந்தது. சாவித்திரி அம்மா வந்தாங்கன்னா அங்க வந்துட்டு போவாங்க. இந்த பக்கம் ஏரியா வந்து டைனிங் ஹால். அப்பா வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும். அதான் கேட்க வந்து அவர் ஆக்சஸ் பண்ற இடம்னா இதை தாண்டி ஹாலுலாம் வந்து நின்று அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. பெரிய பொங்கல் அன்னைக்கு. அந்த பொங்கல் அன்னைக்கு அப்பா வந்து சுவாமிக்கு தீபம் காட்டுறதுக்கு மட்டும் அப்பா வருவாங்க. மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவோட ரூம். டிவி. பெரிய டிவி. பெரிய டிவி. ஃபர்ஸ்ட் டிவி இத ஆரம்பிச்சாங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் தூர்தர்ஷன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் தேவர் படம் போட்டாங்க. தேவரதோட தெய்வம். நாங்க எல்லாம் ஃபுல்லா அங்க உட்காந்துருந்தோம். எல்லாம் பக்கத்து வீட்டுல 3வது வீட்டுல எல்லாம் வந்திருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா பாத்துட்டு போங்க அப்படின்னு. மறக்கவே முடியாது அது. எல்லாருக்கும் டிவி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப வாங்கியும் கொடுத்தாங்க. என் கல்யாணத்துல வந்து எனக்கு சீதனமா டிவி வச்சாங்க. அதுக்குள்ள எல்லாம் டிவி வச்சிருக்காங்க, டிவி வச்சிருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல அப்ப அது. பெரிய விஷயம் வச்சு அது. நிறைய அதெல்லாம் ஒட்டுமொத்த குடும்பமே டைனிங் ஏரியா இங்க தான் எப்பவுமே ஆமா வந்து டைனிங் ஹால் பெரிய அட்டை, டேபிள் table மாத்திட்டாங்க. எல்லாம் பத்தாது. அப்ப பெரிய டேபிள் அந்த இல்ல. டைனிங் டேபிள்ல தான் பந்தி சாப்பாடு. வேற. இல்ல அது பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்கன்னா இங்க பக்கம் ஒரு டைனிங் ஹால் உண்டு. டைனிங் ஹால்ல ஒரு ஹால் உண்டு. அதுல வந்து எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சு பந்தி பாய் கண்டிப்பா வச்சிருவாங்க. ஒரு 15-20 குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த டேபிள் வந்து நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு சாப்பிடுறதுக்கு அவசரத்துக்கு எல்லாத்துக்கும் டேபிள்ல உட்காந்து அம்மாட்ட பேசக்கூடாது. மட்டக்கடன் சாப்பிடணும் எந்திரிக்கணும். அடுத்த வேலையை பிளேட்ல பார்க்கணும். ஒருத்தர் பிளேட்ல ஒரு எலும்பு துண்டு கூட இருக்கக்கூடாது. சாப்பிட்டு நான்வெஜ் தான் சாப்பிட்டோம்னா அந்த துண்டு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப சுத்தமா சாப்பிட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு போகணும் அம்மாக்கு அது. ஸோ அனாவசியமா பேச்சு ஏன்னா அப்பதானே சண்டையெல்லாம் ஆரம்பிக்கும் கரெக்ட். குழந்தைங்க. ஆமா. அம்மா ஒரு குச்சியோட நிப்பாங்க. ஒருத்தரும் வாய திறக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி அது அதுக்கப்புறம் கிச்சன் அந்த பக்கம். இப்ப மாத்திட்டாங்க கிச்சன். அப்ப கிச்சன் அது வந்து இந்த 3 படி 4 படி வடிக்கிற தவளையில தான் சோறு வடிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்றது இது. அந்த நாள் அது வழக்கங்கள். ஸோ நிறைய ஆனா குடும்பத்துல அத்தனை உறுப்பினர்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் குடும்பத்துல சேர்த்து அப்படின்னு குடும்ப சொல்றாங்க. உறுப்பினர் வரவங்க போறவங்க யார் வேணா எல்லாருக்கும் அது சாப்பிடலாம். இல்லாம வேற யார் வேணா சாப்பிடலாம். இன்னொன்னு என்னன்னா எந்நேரம் ஆட்கள் புழங்கிக்கிட்டு இருந்த இடம் அது. இப்ப இன்னும் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அம்மாவை பார்க்க வருவாங்க. அம்மா வழி சொன்னா அப்பா வழி சொன்னா யாராவது ஒருத்தர் ஒரு 10 பேர் இந்த ஹால்ல உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் நடக்கும். அந்த ஒரு அருமையான அற்புதமான ஞாபகங்கள். அது போக மாடியில பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் வந்து ஹால் சும்மா நாங்க என்ன புழங்கத்துக்காக வச்சிருந்ததுதான். அண்ணன் வந்து பதிப்பகமா மாத்தி ஆபீஸை கொண்டு வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா அப்பா சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது. நிறைய இவர் அப்துல் கலாம் ஐயோட புக்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் அவர்களோட புக்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்களோட ஆஃபீஸ் நடவடிக்கை எல்லாமே மேல அது மாடல் ஈஸிலி ஆக்சசிபிள். ஒரு காலத்துல அப்பாவுக்கு மாடியில் ரூம் இருந்தது. மாடி ஏற கொள்ள வேண்டாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறது. கீழே வந்தாங்களா? அதுக்கப்புறம் தான் கீழே வந்தாங்க. மாடியில் அந்த ரூம்ல தான் வந்து டின்னர்லாம் நடக்கும். அப்பாவோட சந்திரபாபு அவர்களும் ஜெமினி அவங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா கிட்டலாம் போய் பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ஹால் மாடி ஹால்ல தான் காமராஜர் ஐயா, அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாமே வந்து சாப்பிட வருது. இந்த இடத்துல அம்மா கீழே உட்காந்துக்குவாங்க. அந்த இளந்தோசைங்கிறத ஊத்தி கொடுப்பாங்க. வெள்ளை பணியாரம் ஊத்தி சுட சுட ஊத்தி ஊத்தி மாடிக்கு மேல தான் போவோம். போகும். ஆனா நாங்க ஜன்னல் வழியா தான் எட்டி பார்க்கலாம். கிட்டே தான் போயிருக்கூடாது. அப்பாவுக்கு அது அவ்வளவுதான் அப்படி வெளியில இருந்து எட்டி பார்ப்போம். அதுல ஆண் குழந்தைங்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. பட் பொன் குழந்தைங்களை ரொம்ப அப்படி பண்ணது கிடையாது. பட் நல்ல ஞாபகங்கள், அற்புதமான ஞாபகங்கள். எங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆஹ் என்னோட கல்யாணத்தும் போதுதான் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் பிரிஞ்சனர் கலைஞரும். ஆனா அப்பா கூப்பிட்டு கலைஞர் தலைமையில என்னோட கல்யாணம். ஆனா அது எம்ஜிஆர் அழைச்சாங்கங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து காலையில சாயந்தரம் 2 வேளையும் வந்து அவர் பார்த்துட்டு போனாங்க. கல்யாணம் 72 இல்லையா? ஆமா 72ல ஆமா. முன் வரிசையில கலைஞர்லாம் உட்காந்துருப்பாங்க. பின் வரிசையில் நெடுஞ்செழியன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் அவர் இது பண்ணவே இல்லை. ஃபுல்லா வந்து பார்த்துட்டு பண்ணாங்க. இவங்க கல்யாணத்தும் போது சிவாஜில இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. சிவாஜி மட்டும்தான். எம்ஜிஆர் வரல. எம்ஜிஆர் வந்தாங்க. ம். சிவாஜி அவர்கள் என்னோட கல்யாணத்துல வந்து அவங்க அம்மா தவறி போய் 16 நாள் ஆகலைங்கிறதுனால அந்த சமயத்துல வரல. ம், ம். நிறைய 65 வருஷ நுழைஞ்சாலே நினைவுகள் இல்லையா? ஆமா. அவ்வளவு இருக்கு அதுல. அற்புதமான நினைவுகள் எல்லாமே ஒன்னொன்னும். இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். நான் தான் சொன்னேன். யாரும் நம்ம இந்த வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்லாம் இருக்கும் போதெல்லாம் நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டது தான். நம்ம பிள்ளைங்கள் யாராவது ஒருத்தர் கையில இந்த வீடு இருக்கணும். அப்ப நாம வந்து வளர்ந்த வீட்டுக்குள்ள உள்ள வரவோ போவோ நம்மளுக்கு எந்த இதுவும் இருக்காதுல்ல. நம்மளோட ஞாபகங்கள் பார்க்கிற கடவுள் அருளால அது எந்த இதுவும் அப்பா அம்மாவோட ஆசைகள் பெரிய அண்ணா வாங்கிடுச்சு. மற்றவங்க எல்லாம் இதே இடத்துல பக்கத்துலயே அவங்கவுங்க வீடு கட்டிட்டு அவங்கவுங்க இருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான அப்பாவுக்கு எப்படி ஒரு பெரிய பாண்டிங்கோ அதே மாதிரி இந்த வீட்டோட எங்களுக்குமே இன்னமும் அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப நன்றி 2 சந்தோஷமான பேருக்குமே. நிகழ்வு.